டிசம்பர் 2024 இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்ம சில பேர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம், அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். நம்மளோட 100 அவங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு 2 பேருக்குள்ளே அந்த இன்னொருத்தர் மேலே நம்ம அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு அவங்கள கண்மூடித்தனமாக நம்பி அவங்க தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க இவ்வளோதானா நீ அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து நினைக்க வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் இதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணாமல் இருந்தவங்களுக்கும் ஓகே, பட் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொறுமையாக இருங்க. அந்த நேரத்தில் வந்து நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்செல்லாம் சொல்லி காட்டாமல் ஜஸ்ட் காம் அண்ட் வெயிட். கடவுள் அதுக்கான பதிலை உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கொடுப்பாரு. நீங்கள் கத்துறதுனாலையோ ஆவேசப்படுறதுனாலையோ ஒன்றுமே மாற போகிறதில்ல. நீங்கள் நம்பினவங்க உங்களை ஏமாற்றும் போது, இல்லை உங்களுக்கு எதிராக எதுவும் செய்யும் போது கடவுள் அதுக்கான கூலியோ அதுக்கான பதிலையும் அவர்